ஜெபம் செய்வோம். அன்பு இறக்கமுள்ள பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய கால்களில் விழுந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சாஷ்டாங்கமாய் பணிந்து நீ செய்த நன்மைகளுக்காக சாட்சி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற பெரிதான காரியங்களை எண்ணி எண்ணி உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் குறைவில் இருந்தோம், தாழ்வில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம், விரக்தியில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம். கர்த்தர் எங்களை உயிர் கொடுத்து, ஜீவன் கொடுத்து, பலத்தை கொடுத்து, சகாயத்தை ஏற்படுத்தி கர்த்தர் எங்களை மட்டும் நடத்தி ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவு படுக்கும் முன்பு உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்தது. எழுந்திருக்கிற பொழுது உடைய தெய்வீக பிரசனத்தோடு எழும்புகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய தெய்வீக பிரசனத்தோடு நாங்கள் நடக்கிறோம், போகிறோம். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், குழந்தைகள் என்று அநேகரை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதென்று உன்னை நான் தந்து விட்டேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மையை நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கழுமுதலாய் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார், ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். யெகோவாயீரே காண்பவரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், தேவையை நிறைவாக்குவீர், ஏற்றதாய் பலன் தருவீர். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீர் துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார்,
அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கட்டுப்படுத்த, குணமாக்க, கட்டிகளை மறைய செய்ய, கேன்சர்களை கேன்சல் பண்ணுகிற வல்லமை உம்மாலே ஆகும். எங்கள் ஜீரண உறுப்புகளில, சுருநீரகத்திலே, கணையத்திலே, லிவர்ல எல்லா உறுப்புகளை குணமாக்க உம்மாலாகும். நெஞ்சு பகுதியில, நுரையீரலில் இருக்கிற தண்ணீர்களையும் அந்த இன்ஃபெக்ஷனும் போக்க உம்மாலே தான் ஆகும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே ஆண்டவரே, திருமணம் முடிக்க உம்மால தான் முடியும். வேலை கிடைக்க உம்மால தான் ஆகும். வேலையிலே உயர்வு கிடைக்க உம்மாலே தான் ஆகும். ஆண்டவரே, எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க உம்மால தான் ஆகும். விசா கிடைக்க உம்மால தான் ஆகும். இந்த உலகத்துல எது வேண்டாலும் கிடைக்கணும், அது உம்மால தான் கிடைக்கும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய ஆற்றலினால, உம்முடைய தயவுனால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால அது கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால அது கிடைக்கும். இயேசுவின் வல்லமுள்ள மகத்துவமுள்ள நாமத்தினால்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இன்று ஒரு அற்புதம் செய்வீரார். இயேசுவின் நாமத்தினால இன்று ஒரு அதிசயம் செய்வீரார். இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு நல்ல செய்தி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் அடைக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மதர்ஸ் அதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மதர்ஸ் டேலேருந்து லாஸ்ட் வீக்ல இருந்து கடவுள் என்றைக்கு வரைக்கும் அதை பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அன்று வரைக்கும் பேசிட்டோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட. இன்றைக்கு எப்படி பெண்கள் பார்க்கப்படுகிறாங்க, மதர்ஸ் பார்க்கப்படுகிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணப்படுகிறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில நடந்து கொள்றாங்க. இன்னைக்கு பார்த்தா அநேகருடைய வாழ்க்கையில, குடும்பங்களில பெண்கள் தான் கண்ணீரில போய் கொண்டிருக்கிறாங்க. ஆம்பளைங்க ஓரளவுக்கு எல்லாவற்றையும் சகித்து அதை டேக்கிள் பண்ணவோ அல்லது அவங்க கூட சில நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய குடும்பங்களில் பெண்கள் தான் ரொம்ப கண்ணீரோடு, வேதனையோட, பிரச்சனைகளோட, துன்பங்களோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் முக்கியமாக ஆண்டவர் உடைய வார்த்தை அவசியமாக தேவை இருக்கு. அவங்களுக்கு தான் விசுவாச வாழ்க்கை தேவை இருக்கு. அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய வழக்கரம் அவங்களை எவ்வளோ தாங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற ஒரு பார்வை தேவை இருக்கு. நீங்க பைபிள்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், எந்த ஹீரோ அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய லீடர், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இவங்களெல்லாம் உருவாவதற்கான காரணமே தாயார் தான். தாயார், அதை நம்ம மறக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இஸ்மவேலர் இந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெருகி இருப்பதற்கு காரணமே அந்த ஆகார் என்ற ஒரு பெண். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகா அந்த பையனை வளர்த்தனால தான் இன்றைக்கு உலகமெங்கும் அவங்க பரவி இருக்கிறாங்க. மோசி எடுத்துக்கொள்ளுங்க. மோசியுடைய தாயார் ஜாக்கபேட் சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாக்கபேட் அவ்வளவு பிரயத்தனம் பண்ணி, அவ்வளவு பிரயாசம் பண்ணி அந்த குழந்தை எப்படியாவது உயிரோடு இருக்கணும், அந்த குழந்தை மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, ஆண்டவருடைய வல்லமை அந்த பிள்ளை மேல இருக்கு, அந்த குழந்தையை பாதுகாக்க வேணும்னு சொல்லி
நாணல் பெட்டி செய்வதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. அது கண்ணுடைய ஹெல்ப்போடு செய்தாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனாலும் இந்த நாணல் பெட்டியை தண்ணி புகாம செய்யணும் என்பதுனா, நோவாவுக்கு ஒரு பிழைன்னா ஜாக்கபேடுக்கு அல்லது மோசேக்கு மீரியாமுக்கு ஒரு 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 பேழை மாதிரி, ஒரு பெட்டகம் மாதிரி. அவங்க அந்த மோசையை வைத்து அனுப்ப அவங்க எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள். அப்போ கூட அந்த வாட்டர் கரண்ட் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, கரெக்டா இவங்க விடுற இடத்துல இருந்து அந்த அந்த பேழை, அந்த மோசை இருந்த அந்த பாஸ்கெட், அந்த அம்மா குளிக்கிற இடத்துக்கு போகணும்ல, பார்வோனுடைய குமாரத்தி குளிக்கிற இடத்துல போகணும் என்பதற்காக எவ்வளோ அழகா அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படி பிளான் பண்ணதுனால தான் மோசே அப்படின்ற ஒரு லீடர் வந்தாங்க. அந்த லீடர் தான் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவங்க செய்தாங்க. ஸோ ஆபிரகாமிலிருந்து மோசேலிருந்து ஈவன் நீங்க எந்த ஸ்டோரி வேணா எடுத்துக்கோங்க, நேம் இட், அந்த ஸ்டோரியில நிச்சயமாக பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் இல்லாம எந்த ஸ்டோரியிலுமே ஒரு ஹீரோ அல்லது ஒரு பவர்ஃபுல் மென் உருவாகி இருக்கவே முடியாது. அதனாலதான் இயேசுவின் தாயும் கூட மரியாள் போற்றப்படுகிறாங்க, மதிக்கப்படுகிறாங்க. ஆனா வணங்க வேண்டிய இல்லை என்பதை நேற்று நாம் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கு இன்னொரு தாயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாயாக மாறினவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாய் யாருன்னா, சாமுவேலின் தாயார் அன்னாள். அன்னாள் அப்படின்னு சொன்னா கிரேஸ் என்ற அர்த்தம், கிரேஸ். ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை பெற்றவளுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், திருமணம் ஆச்சு. அவங்க கணவருடைய பெயர் எல்கானா. எப்பவுமே யூத வம்சத்தின்படியே, மோசைனிக் லாபடி, மோசையுடைய லாபடி, கட்டளைப்படி, அல்லது லான என்ன, சரி, ஓகே, அவங்களுடைய இதப்படி, சட்டத்தின்படி, மன்னிக்கும், ரைட், நல்லது, அவங்களுடைய சட்டத்தின்படி 10 வருட வரைக்கும் ஒரு ஆண் காத்திருக்க வேண்டும். 10 இயர்ஸ் வரைக்கும் பிள்ளை பிறக்குதா அப்படின்னு பார்க்கணும். 10 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் 2வது மனைவியை அவன் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு சட்டம் சொல்லுது. அப்போ அண்ணால் 10 வருஷம் காத்திருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை வருஷம் காத்து நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ரைட்? அதே போல ரெபேக்காள் 2 பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாங்க. 2 பிள்ளையும் என்ன சொல்றோம், யாக்கோபும் சரி, ஏசாவும் சரி, ரைட்? அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய லீடர் ஆனாங்க. ஆனா அவங்க முன்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. வசனம் சொல்லுது ஜெனசிஸ்ல, ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அடைத்திருந்த கர்ப்பத்தை திறந்தார். இதுல நமக்கு தெரிகிற காரியம் என்னன்னா, ஒருவேளை குழந்தை இல்லைன்னா, ஒரு குழந்தை இன்மை வந்துடுச்சுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து பொருத்தனை எடுத்து ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஏதோ இது பெண்களுடைய வேலை மாத்திரம் இல்லை, இது கணவன்லாம் இப்ப எப்படின்னா, சரி கிடைச்சா கிடையாது, கிடைக்காது போகுது அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்படி இருக்கவே கூடாது. 2 பேரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். இங்க அன்னாள் 10 வருஷம் வெயிட் பண்ண பிறகு எல்கானாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி பண்ணி வைக்கின்ற பொழுது வாசிக்கிறோம் பாருங்க, 1 சாமுவேல் 1 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, பிள்ளைகள் இருந்தார்கள், பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அப்ப எத்தனை பிள்ளைன்னு தெரியல, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளும், அவருக்கு பலி இடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தருடைய ஆசாரனாகிய ஏலி 2 குமாரராகிய ஒப்பனை பிணைக்காசும் இருந்தார். இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க.
குழந்தை இல்லை என்பது ஒரு சாபம் அல்ல. நீங்க அதை நல்லா மனசுல வச்சுக்கணும். வாழ்க்கையில வேலை இல்லை, தாமதம் ஆகுது, கடன்ல இருக்கிறோம், அது சாபமே அல்ல. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்றோம், சாபம் அல்ல. நீங்க பைபிள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்தது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு குழந்தை இல்லைன்னு உடனே அவங்க உடனே நினைச்சிடக்கூடாது, கர்த்தர் எங்களை தண்டிக்கிறார், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில அதை அனுமதிக்கல அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. கர்த்தர் இதை பர்பஸ்ஃபுல்லாக அவர் லேட் பண்றார். நீங்க லேட் பண்ணவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தவங்களாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரூத்தை பத்தி கூட நம்ம நாளைக்கு பேசலாம், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் பேசலாம். அதுல ரூத்தோ கணவனை இழந்து கைமென்னா இறந்தாள், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அவளுக்கு பிள்ளை பிறந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ராகேலுடைய ரேச்சலும் லேயாலும் ராகேல் பற்றி நம்ம ஸ்டோரி தெரியும். முதல்ல லேயாளுக்கு கர்த்தர் கொடுத்தார், ஆனால் ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ஏன் அடைத்தாருன்னா, தி பெஸ்ட் கொடுக்கும்படியாக அவர் அடைத்தார். பிரியமானவர்களே, லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பர்பஸ்ஃபுல்லா டிலே பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு திருமணம் லேட் ஆகுது, வேலை லேட் ஆகுது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம லேட் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, நமக்கு வர வேண்டிய பணம் வரல, நம்ம வீடு வாங்கலை, கார் வாங்கலை, இது சைன் பண்ண லேட் ஆகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி வருத்தத்தில் போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பெரியவை, ஒரு மகத்தான காரியத்தை இதுவரைக்கும் இந்த உலகம் கண்டிராதது, அல்லது அவருக்கு பிரயோஜனப்படுகிறது அவர் கொடுக்க அவர் பிளான் பண்ணிட்டார், திட்டம் பண்ணிட்டார். அதுக்காக தான் இந்த காத்திருக்கின்ற காலம். அதே சமயத்தில் இரண்டாவது குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது சொல்ல வந்து தான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன். ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, இவங்க காத்திருந்தவங்க எல்லாமே நல்ல பெண்கள், அதாவது பக்தியுள்ள பெண்கள், சன்மார்க்கமான பெண்கள். ஆண்களை தான் பத்தி தான் பேசுவோம்ல. ஆண்கள் யோபுவை பத்தி சொல்லும்போது சன்மார்க்கனும் நீதியும் பயபக்தியும் அந்த மாதிரி பேசியதுதான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா பெண்களை பற்றி நம்ம பேசினதை கேட்கவே இல்லை. இது எல்லாரும் நீங்க பாருங்க, கர்த்தருக்கு பயந்த பெண்கள். யாரா இருந்தாலும் சரி, ரூத்தானாலும் சரி, ஆகாரானாலும் சரி, நம்ம சாராலும் சரி. சாரால்லாம் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்தவங்க பாருங்க. சாரால், ஆகாரு, அதுக்கப்புறம் மக்கள், பெண்கள் எல்லாம் நீங்க பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க, ஒரு பாவத்தையும் செய்யாதவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான், அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் என்னமோ ஒரு தாமதம், பிரச்சனை, துன்பங்கள் அதுக்கப்புறம் அவங்கள லிஃப்ட் பண்ணும் பொழுதுதான் அந்த ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவங்க போடுறாங்க. ஒரு பெரிய தலைவனை உருவாக்குனதுல ஒரு பெரிய திருப்தி அவர்களுக்கு உருவாகுது. இப்போ இங்க பாருங்க, ஏழாம் வசனத்துல, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலே அவன் ஒரு வருஷந்தோறும் அந்த பிரகாரம் செய்வான். இவள் அவளை மனமனவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ரொம்ப வேதனை, அதான் சொன்னல, அதுதான் சொல்றேன். ரொம்ப வேதனையோடு இருக்கிறவங்க தான் பெண்கள். ஆல்வேஸ் கஷ்டம் தான். ஏதாவது ஒரு வகையில நீங்க பெண்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒண்ணு கணவனால வேதனையில இருப்பாங்க, இல்லைன்னா மாமியாரால வேதனையில் இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய நாத்தனார் என்று சொல்லுவாங்கல்ல, சிஸ்டர்ஸ், அவங்களால, அல்லது சில நேரங்களில் அவங்களுடைய தம்பியால, அண்ணனால இந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க. எல்லாரும் நல்லவங்க தான், ஆனாலும் இந்த சேர்ந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. நிறைய பெண்கள் நான் கேள்விப்படுறேன், நிறைய பெண்கள், பைபிளும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி, நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் அழுகை 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 அழுகை. இது வேற சினாரியோ, அது உங்களுக்கு தெரியும். குழந்தை இல்லாத அழுது, ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் நீ மலடி, உன் பிள்ளை பெற தகுதி இல்லாதவ, நீ லாக்கி இல்லாதவ, நீ கடவுள் உன்னை சபிச்சிட்டாரு, நீ உன் வாழ்க்கை இப்படிதான், நீ நாசமா போயிடுவ
நாசமா தான் இருப்ப என்று சொல்லி 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 சொல்லியே அண்ணால அழ வைத்தாவ. இன்னைக்கு எத்தனை எத்தனை வீட்டுல வந்து கணவன் சரி, மனைவி சரி, பிள்ளைகள் சரி, பெற்றோர் சரி, அழுது கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை ரணப்படுத்தி கொண்டே இருக்கிறது, காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தை, அல்லது நாம் நம்ம பிள்ளைகளை குறித்து பேசுகிற பொழுது அவர்கள் ரணப்படுகிறார்கள், காயப்படுகிறார்கள், கணவன் காயப்படுத்துகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தை இன்று தெளிவாக வருகிறது. யாரையும் காயப்படுத்தாதீங்க, காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. சிலர் நான் ரொம்ப ஓப்பனா இருக்கிறேன், நான் பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்கிறவ, நான் வந்து வெளுத்ததெல்லாம் பால், என்னால நான் இப்படிதான் பேசுவேன், கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. உங்க வார்த்தையில, உங்க பேச்சில எப்பொழுதும் 1க்கு 2 முறையாவது யோசனை பண்ணி தான் அந்த வார்த்தை எப்படி காயப்படுத்தும், எப்படி ரணப்படுத்தும் என்பதை குறித்து நீங்க பேசணும். அது ஒரு பெரிய சாபம். பிரியமானவர்களே, அது சாபம். தெரியாமையே விளையாடி கொண்டிருக்கிறீங்க. சில பேர் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஐயோ, நான்லாம் பைபிள் வாசிக்கிறேன், நான்லாம் வந்து பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறேன், நான்லாம் தரிசனம் காண்றவன், ஆண்டவர் என்னோட கூட பிரத்யேகமா பேசினார். ஆனா குத்துற மாதிரி நீ இதை பண்ணிட்ட, அபத்தமான காரியங்களை சொல்லுவாங்க, சொல்லத்தகாத காரியங்களை சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுது, அவங்க மன நோவும் பொழுது, நிச்சயம் அவங்க தவறு செய்யாமல் இருந்திருந்தா அந்த பாவம், அந்த மன வேதனை, அந்த மன நோவுக்கான அந்த பலனை, அல்லது என்ன சொல்லுவோம், அந்த வலிக்கான பெயினை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அது ஆணாளாகிலும் சரி, பெண்ணாளாகிலும் சரி. இப்போ நானே கூட உங்களெல்லாம் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன், அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்னு பேசிட்டேன்னா நீங்க மனசு நோவுவீங்க பாருங்களேன், நொந்து வேதனைப்படுவீங்க பாருங்களேன். அந்த வேதனையின் பலனை, பெயினை கர்த்தர் என்ன அனுபவிக்கும்படி செய்வார்? விடமாட்டார். என்னங்க, ஆண்டவர் நியாயாதிபதிங்க, அவர் இங்கேயே ஜட்ஜ் பண்ணுவார். நீங்க நினைக்கலாம் நான் அங்க போய் பரலோகத்துல தான் போய், நோ 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 நோ. இருக்கிற இடத்துல அடுத்த நிமிடமே அவர் ஜட்ஜ் பண்ணுவார். எனவே யாரையும் நீங்க வந்து உதாசீனமா இந்த பெண்ணினால் பேசின மாதிரி பேசிடாதீங்க, தயவு செய்து பேசிடாதீங்க. அழுகிற மாதிரி பேசிடாதீங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடாதீங்க, வேதனைப்படுற மாதிரி பேசிடாங்க. தயவு செய்து சொல்றேன், இது நீங்க கேட்கிற என் குடும்பத்தை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஜெபத்துல என்னோடு கூட இணைந்திருக்கிற என்னுடைய குடும்பத்தை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இனியாவது உங்க வாழ்க்கை பேச்சை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. நான் பெண்ணினா மாதிரி பேசவே கூடாது, பெண்ணினா மாதிரி யாரையும் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுக்கு மருந்தா இருக்கணுமே தவிர அது மற்றவர்களை அழுகைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, அழ வைக்கக்கூடாது என்பதுல உறுதியாய் மாறுங்க. இதுதான் உங்கள் பாவம், என் பாவம். ஆண்டவர் சுட்டி காட்டுகிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு தான் சுட்டி காட்டுகிறார், உங்களை பார்த்தா சுட்டி காட்டுகிறார். நீங்க ரொம்ப நீதிமான், நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவன், நான் வந்து ரொம்ப அப்பழக்கற்றுவன், ஆனா நீ அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கண்டம் பண்ணி அவங்கள வாழ்க்கையில ரொம்ப மோசமா தகாத வார்த்தைகளை பேசி அவங்கள வந்து டிமோரலைஸ் பண்ணி, ஷேம் பண்ணி, எல்லாவற்றையும் குத்தி குத்தி காட்டி, பழைகளை குத்தி காட்டி, புதுசை குத்தி காட்டி, நீ இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன்றெல்லாம் சொல்லி அந்த பெயின் அவங்க படுவாங்க பாருங்களேன். அந்த பெயின்ல வருகிற, அந்த வேதனையில வருகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நான் சொல்ல, எப்பவுமே நான் சொல்லுவேன், பைபிளை எடுத்தேன்னா ஆவியானவர் என்ன பேசுறாரோ அதுதான் நான் சபைகளுக்கு பேசுவேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற, ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற என்னுடைய காரியங்கள் அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம்தான் நான் பேசுவேன். பெண்ணினால் மாதிரி இருக்க வேண்டாம். அது பேட் மதர் எக்ஸாம்பிள். நிறைய பேட் மதர் பைபிள்ல இருக்கிறாங்க, இது ஒரு உதாரணம். பேட் மதர் இந்த மாதிரி இருக்கவே வேண்டாம். அடுத்து
இவ போனா திருப்பியும் கோயிலுக்கு போறா. சில நேரத்துல கோயிலுக்கே போக மனசு வராது. ஆனாலும் இந்த அண்ணாள் 1 வருடம் கூட நம்ம சில நேரங்களில் எது கிடைக்கலனாலும் கோயில் போறதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா இந்த அம்மா கோயில் போறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆமென். நல்ல கவனிங்க. நீங்க ஆண்டவரை விட்டு விட்டா நஷ்டம் உங்களுக்கு தானே தவிர அவருக்கு இல்லை. நீங்க ஆலயத்துக்கு போவதை விட்டு விட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் தவிர, ஜெபிக்கதை விட்டு விட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் தவிர, வேத வாசிக்கிறதை விட்டு விட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் தவிர, அல்லது உபவாசிக்கிறதை விட்டு விட்டா நஷ்டம் உங்களுக்கு தவிர, பாடுகிறத விட்டு விட்டா நஷ்டம் உங்களுக்கு தவிர அவருக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ இன்னமும் அவரை பழி வாங்குறேன்னு நினைச்சிட்டு நான் போவே மாட்டேன், அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களே பழி வாங்கிக்காதீங்க. எனவே இவ எல்லா வருஷந்தோறும் ஆலயத்திற்கு ஒழுங்காக போனார். 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். எங்கிருந்து அழுதாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தி வசனத்தை நீங்க வாசிக்கணும். சீலாவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால், ஆசாரனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏலி அவர் தான் அந்த ஆசாரியன். அவர் வாசற்படியிலே சேரை போட்டு உக்காந்து நிற்கிறாரு. ஆலயத்தின் நீளம் எனக்கு தெரியல, உண்மையாக தெரியல. நீங்கள் தயவுசெய்து சாலமோனுக்கு ஆண்டவர் ஆலயம் எப்படி கட்ட சொன்னாரோ, ஒருவேளை இப்போ சாமுவேல் இல்லை, சாலமோன் இல்லை, அந்த தேவாலயம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். அதனால எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் தெரியாது. ஏன் அந்த டிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறேன்னா, அதுக்கு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அடுத்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. பிரியமான நல்ல அழகான ஒரு ஜெபம் அது. உமது அடியாள்னா வேலையாள், சர்வெண்ட், ஹேண்ட்மெய்டு, சர்வெண்ட்டு சொல்லுவோம்ல. நான்லாம் உங்களுடைய இந்த ஆயக்காரன் ஜெபத்தில் அப்படிதான், உம்முடைய பிள்ளை என்று அல்ல, சாரி ஆயக்காரன் தூரத்தில் நின்று மனக்கசந்து அழுது பரத்துக்கு நேராக தன் கண்களை கூட உயர்த்த பயந்து தலைகளை தாழ்த்தி அவன் சொன்னான், பாவியாகிய என் மேல் அடியான். அப்படின்னா அந்த அர்த்தம் தான். நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவங்க, உமது அடியாள் ஆனான். நான் என்னை நினைத்து மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார். அவள் கர்த்தருடைய சன்னதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். டிஸ்டன்ஸ், இதுதான் டிஸ்டன்ஸ். வாயை கவனித்து கொண்டிருந்தாள். ஆனா அவள் என்ன பேசினாள் என்று ஏலிக்கு தெரியாது. ஆனால் ஒருவருக்கு தெரியும். யார் அவர்? அண்ணாள் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த என்னுடைய ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த ஜெபத்துக்காக தான் ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். எந்த ஜெபம்? பொருத்தனை ஜெபம். என்ன ஜெபம்? எனக்கு நீங்க ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா கூட போதும், அந்த பிள்ளையை நான் அவன் வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன். இது வரைக்கும் அண்ணால் வெயிட் பண்ணியே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த குட்டி சாமுவேல் தான் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறி ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டும். இப்ப நியாயாதிபதிகள் காலம் முடிந்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் வருகிறது. தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பிறகு ராஜாக்களின் காலம் வருகிறது. 2 மிகா பெரிய தீர்க்கதரிசிகளை சவுல் தாவீதை உருவாக்கினதற்கு காரணமாக இருந்தவர், ரொம்ப அடிப்படையாக காரணமாக இருந்தவர். இங்க சாமுவேல் என்று சொல்வதை காட்டிலும் அன்னாள் என்று சொல்வதுதான் மிகையா
சொல்வது மிகையாகாது என்று நான் சொல்லுகிறேன். ஒரு தாய் தான். எப்பயுமே ஒருத்தர் உயர்ந்த பிறகு அவங்க அம்மாவை அப்பாவை யாரும் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் எங்கள் அம்மாவால் தான் எங்கள் அப்பாவால் தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் அவர்களுக்கு எனக்கு என் ஆண்டவர் எனக்கு அவங்கள பெற்றோராக கொடுத்ததில் நான் ரொம்ப பாக்கியசாலி, அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிற வெரி ஃபியூ பீப்புள் தான் பார்க்க முடிகிறது. இப்போ ஒன்று கவனிச்சுக்கோங்க, இந்த உலகம் உங்கள் வாய்க்கு பார்த்து அல்லது உலகம் உங்களுடைய முகத்தை பார்த்து என்ன வேணால் சொல்லும். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்க, சோர்ந்தே போகாதீங்க. இவர் ஏலி அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவர் எத்தனையோ பிரயாசம் அங்கே பார்த்துருப்பார். அவர் அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கிறார். இந்த அம்மாவுடைய இந்த மன கிளேசம் உள்ள ஒரு ஜெபம், அழுகையின் ஜெபம் அவருக்கு எப்படி இருந்துதான், வெறித்து போய் குடித்து வெறித்து போய் இருக்கிற மாதிரி இருந்ததாம். ஒருவேளை அவருக்கு கண் மங்களா இருந்திருக்கலாம். ஏன்னா அது அடுத்து வருகிற காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கண் மண்களாயிற்று. ஒருவேளை அப்போ மண்களாக இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாமுவேல கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் கழிச்சு தான் 15 வருடத்துல தான் அவர் வந்து தேவர் கர்த்தர் வந்து அவரோட கூட பேசுகிறார். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன். எத்தனை வயசுல பேசுறேன். எல்லாரும் நினைப்பாங்க சாமுவேல் ரொம்ப குட்டி வயசுலயே. ஆக்சுவலி பால் மறந்த பிறகுதான் அன்னாள் வந்து கோயிலில் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை பால் மறக்கணும்னா நிச்சயம் 3 வருஷம். அந்த காலத்துல நம்ம சின்ன வயசா இருக்கும் பொழுது 3 வயசு வரைக்கும் நம்மலாம் பால் குடிச்சிருந்துருப்போம். நிறைய பெற்றோர்கள் சொல்ல முடியும் 4 வயசு வரைக்கும் கூட சில பேர் குடிச்சிருப்பாங்க. ஸோ பால் மறந்த பிறகு 4th இயர்ல கொண்டாந்து விட்டாங்க. அவன் 15th இயர்ல தான் சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசினார். அப்பொழுதுதான் ஏலியின் கண்கள் மங்க ஆரம்பித்தது. ஸோ இந்த நேரத்தில் அவர் கண்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது, அவருடைய பார்வை ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆனால் அவருடைய புரிதல் தவறாக இருந்தது. அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் மட்டும் சரியா புரிந்து கொண்டார். இங்க நான் நிறுத்துறேன். நிச்சயமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உலகம் உங்களை பற்றி என்ன வேணா புரிந்து வைத்து கொண்டு இருக்கட்டும். நீங்க கவலைப்படாதீங்க. உலகமோ அல்லது உங்க உறவின் மக்களோ, உங்க மாமியாரோ, உங்க மருமகனோ, அல்லது கணவனோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய பெற்றோர்களோ, உங்களை வேலை செய்கிற அதிகாரிகளோ, யார் வேணாலும் உங்களை பற்றி தவறா புரிந்து வைத்திருக்கலாம். இதுதான் நடக்கும். உங்களை பற்றி தவறா என்ன இருக்கலாம். என்னை வந்து என்ன சொல்லுவாங்களா, இவன் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவான். எங்க எங்க ஐயர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேச்சு ஓடும். அது எப்படின்னா, இவர் எப்பவுமே ஜெபம் பண்ற கோஷ்டி, அல்லேலூயா கோஷ்டி அப்படின்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கிண்டலா பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ரணத்தை ஏற்படுத்தினாலும் அது மனதில் ஒரு நிம்மதி இருக்கு. ஓகே, இப்படி சொல்றது ஒன்றும் தவறு இல்லைல்ல, வேற மாதிரி தான் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், உலகம் உங்களை பற்றி என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணும். உலகம், மனுஷன், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்க உள்ளத்தை அறிந்தவர் இருக்கிறார். அவர் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறார். வாய் தான் அசைஞ்சிச்சு, ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். எப்படி கேட்டிருப்பார்? ஒன்று நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் வாசல் நிற்கிறாங்க, டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 10 feet வச்சுக்கோங்களேன், 20 feet வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுறது கண்டிப்பா ஏலிக்கு கேட்கவே இல்லை. வாய் அசையுது. அந்த அம்மா அழுது அப்படியே தலைய விரிச்சு போட்டு அப்படியே நெத்தியில இருக்கிற வேர்வெல்லாம் அப்படியே விழுந்து, கண்ணீரெல்லாம் அப்படியே இறங்கி வந்து ட்ரெஸ்லாம் விழுந்து, அவங்க அழுத பார்த்தா இவர் குடிச்சிட்டு வெறிச்சு அழுகிற மாதிரி இருந்தார். இது ஏன் இவ்வளோ எலாபரேட்டா சொல்றேன்னா, அவங்க விஸ்பர் வாய்ஸை அவர் ரொம்ப முனவனத என் ஆண்டவர் கேட்டார்னா அவர் எங்கே இருந்திருப்பார்? ஏலி பக்கத்துல இருந்தாரா அல்லது அன்னாள் பக்கத்துல இருந்தாரா? ஏலி ஒரு தீர்க்கதரிசி, அவன் பக்கத்துல தான் இருந்து சொல்லியிருக்கணும். அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லு. இங்க அப்படி இல்லை. இன்னைக்கு அன்னாள் பக்கத்துல, இன்னும் சொல்ல போனா நான் அப்படிதான் சொல்வேன், நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான். சில நேரங்களில நம்மால ஜெபம் பண்ண கூட முடியாது, வாயை திறந்து பேச முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வாயை திறந்து சத்தமா கேட்க முடியாது.
சில நேரம் நிறைய நேரம் நம்ம முனைவினே போயிருக்கோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, ஆண்டவரே இப்படி பேசுறாங்க. நம்ம ஏதோ ஒரு மாதிரி பிதட்டி கொண்டே இருப்போம், பைத்திய மாதிரி பேசுவோம். அதுதான் இந்த காலத்துல குடி வெறின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல என் ஆண்டவர் ரொம்ப கிளாரிட்டியோட நம்ம உள்ளத்துல இருந்து, நம்முடைய அருகில் இருந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுட்டு அவர் பதில் கொடுத்துட்டார். ஆனா ஏலி இடத்துல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து விட்டது. ஏலி சொல்றாரு, நிச்சயம் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பாருமா. இதுல அண்ணால் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, 2 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஒன்று வந்து அடியாள், அல்லது யோர் சர்வன்ட் மேடு. 2வது சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்னு அர்த்தம். சேனைகளின் கர்த்தர்னு எப்படி தெரியுமா? நமக்காக ஃபைட் பண்றவர், நம்மை ப்ரொடெக்ட் பண்றவர். சேனைன்னா என்னன்னா இந்த வார் ஆர்மி. அது ஆண்டவர் ஒரு பெரிய லீடர். அவர் பவர்ஃபுல் காட். அவர் கீழே பல விதமான ஆர்மிஸ் இருக்கு. தேவ தூதர்கள், மிகாவேல் போன்றவர்கள், கப்ரியேல் போன்றவர்கள், பட்டயம் உருவின தேவ தூதர்கள், ஆர்மி, லார்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஆக்சுவலி ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஆர்மிலாம் பார்த்தே இந்த உலகத்துல நொடி பொழுதுல அவர் சின்ன பின்னமாக முடித்த முடியும். நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க, அவர் எப்போவே நியூக்ளியர் வார்லாம் கண்டுபிடிச்சிருப்பார், நியூக்ளியர் ஹெட்லாம் கண்டுபிடிச்சிருப்பார், நியூக்ளியர்லாம் அவர் உண்டாக்குனது தான். இவனுங்கெல்லாம் இப்பதான் வந்து அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று நியூஸ்ல வந்து அமெரிக்கன் ஜனாதிபதி என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து ஸ்பேஸ்லேயே இங்கே வார்ஷிப்லாம் வச்சுருப்போம், அங்கிருந்தே மேலேருந்து பறந்து வருகிற நியூக்ளியர் வெப்பன்லாம் அப்படியே தடுத்து நிறுத்துறோம். டேய், நீ என்ன நிறுத்தணும்னு நினைச்சாலும் முடியாது, என் ஆண்டவர் நிறுத்தணும்னு நினைச்சாதான் முடியும். இத்தனை ஞானத்தை யார் கொடுத்தது? என் ஆண்டவர் கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆண்டவர் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அவர் கூர்ந்து கவனிக்கிறவராயிருக்கிறார். இது வரைக்கும் ஏன் கிடைக்கல அப்படின்னா, இதுக்கு முன்பு வரைக்கும் அவருடைய ஜெபம் என்ன வந்ததுன்னா, எல்கானா எனக்கு பிள்ளை கொடு. வசனம் இருக்கு, எனக்கு பிள்ளை கொடு. யாரை கேட்கணும்? மனுஷனை கேட்காதுங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நல்லது. எல்கானா, என் அதிகாரி, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், இவங்கெல்லாம் எனக்கு செய்திருவாங்க. இந்த டாக்டர், ஐயோ பெரிய டாக்டர், அவர் தான் ஜீனியஸ், கைராசியான டாக்டர். ஓ மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை, ஓ இவங்கிட்ட போனா இப்படிப்பட்ட ஹெல்ப் கிடைக்கும். டெஃபினெட்லி நாட். சுத்தமா கிடைக்காது. இப்ப மாத்துது. எல்கானா இல்லை, கணவன் இல்லை, நான் நம்பினவங்க இல்லை, இனி நான் நம்ப போறவர் வேற ஒருவர். அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. ரொம்ப நல்ல பாட்டு இல்ல? இது இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம பாடணும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சேனையின் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், பதில் கிடைத்து விட்டார். அதே மாதிரி ஜெபத்தின் பேட்டர்னை மாத்தினான். ஆண்டவரே குழந்தை கொடு. ஏன் கொடுக்கணும்? ஆண்டவர் கேட்க மறந்த ஒரு கேள்வி, அதாவது பைபிள் இல்லாத ஒரு கேள்வி. நான் ஏன் கொடுக்கணும்? 127ஆம் சங்கீதம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்னைக்கு நிறைய குழந்தையின்மை வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை கேட்காதனாலதான். கணவனும் மனைவியும் சேர்ந்து கேட்காதனாலதான். கர்த்தர் கொடுக்க நினைக்கிற நேரத்துல இவங்க தள்ளி போட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி கல்யாணம் ஆச்சு. அவங்க சொன்னாங்க, நான் எப்பவுமே கவுன்சிலிங் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஆண்டவர் என்னைக்கு பிள்ளையை கொடுக்குறாரோ அன்னைக்கே இப்படி கை நீட்டி வாங்கிடு. அப்படி இல்லை, அப்படி கையை மடக்கிட்டு இல்லை நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், வேலைக்கு போகணும், அடுத்த வருஷம் பார்க்கலாம், கிடைக்காது. நீங்க ஆண்டவரை ரூல் பண்ண ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார்.
ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல மனுஷன் நீ யாரு? யாருங்க நீங்க? இன்னைக்கு ஆவியான ரொம்ப தெளிவா சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். எதை எப்போ எப்போ கொடுக்குறாரோ அதை அப்போ வாங்கிடு. அதை நான் தள்ளி தான் போடுவேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, ரைட், ஓகே, உன் இஷ்டமா அது? அப்ப நீ உன் இஷ்டப்படியே நீ வாழ்ந்துக்கோ. என்கிட்ட வந்து நிக்காத. நீ எந்த டாக்டர் கிட்டனா போ, எவ்வளவு பெரிய டாக்டர் கிட்டனா போ, ஆனா நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். ரெண்டாவது அவ பண்ண காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க தாங்க, அதை உமக்கே தருகிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருக்கு ஈவாய் பிள்ளைகளை கொடுத்தார். அது வேறு விஷயம். நம்ம ஜபத்திலும் கூட நிறைய மாற்றங்கள் அவசியம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றுதலோடு ஒரு ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணலாம். என்ன பொருத்தனை ஜெபம்? ஆண்டவரே நீங்க என்ன கொடுத்தாலும் அது உமக்கு உமக்கு சாட்சியாய், உமக்கு பிரயோஜனமாய், உமக்கு பயனுள்ளதாய், உமக்கு பேர் வருவதாய், உமக்கு ஆசீர்வாதமாய், அதாவது எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதை எங்களுக்கு கொடுங்க சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கொடுத்துட்ட பிறகு என் கையின் பிரயாசம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய அழகு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், என்னுடைய கான்டாக்ட்ஸு, என்னுடைய திறமை அப்படின்லாம் சொல்லாதீங்க. கொடுத்தது அப்படியே பிடிங்கிடுவார். இதை பாருங்க, ஆண்டவரை வந்து நம்ம ரொம்ப 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 குறைச்சி எடை போடுறதுனால தான் சில நேரங்களில் நாம் தெளிவான சில ஜபங்களை ஏறெடுக்குவதில்லை. எனக்கு எப்படி ஏறெடுங்க? என் கடன் அடைய ஆண்டவரே, என் கடன் அடைச்சிங்கன்னா நான் உமக்கு கடன்காரனாக மாறுறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செய்கிறேன். ஆலயம் கட்டி தரணுமா? கட்டித்தரேன். ஏழைகளுக்கு உதவி செய்யணுமா? உதவுறேன். படிக்க வைக்கணுமா? ஏழைகளை படிக்க வைக்கிறேன். இப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. குழந்தை கொடுக்க ஆண்டவரே, அந்த பிள்ளையை உமக்கு கொடுக்குறேன், டாக்டர் ஆக்கி கொடுக்குறேன், அவங்க மிஷின் வேலையை செய்யட்டும். இப்படி கர்த்தருடைய வேலையை செய்கிற கிருபையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த பொருத்தனையின் ஜெபத்தை எடுக்கிறோம். நீர் எதை செய்வீரோ, எந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீரோ, வேலை கொடுத்தாலும், திருமணம் நடத்தினாலும், குழந்தை கொடுத்தாலும், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தாலும், உடைய நாம மகிமைக்காக நாங்கள் சாட்சியாக இருப்போம். அநேகரை ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரமாக்கிக் கொள்வோம், பிரயோஜனமாய் இருப்போம் என்பதை நாங்கள் உறுதி கொடுக்கிறோம், பொருத்தனை செலுத்துகிறோம். இந்த நாளில் பெரிய அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.